இந்த ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், டின்னராக எடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம், லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட ஒரு சூப்பரான ரெசிபி. குழந்தைங்க கொஞ்சம் கூட மீதி வைக்காமல் எடுத்துகிட்டு வருவாங்க. இதுக்கு 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு தான் இல்லை மைதா மாவு கூட எடுக்கிறதா தான் எடுத்துக்கலாம். மைதா மாவில் பண்ணும்போது இன்னுமே ருசி வந்து அதிகமாக இருக்கும். இதில் 1 ஸ்பூன் அளவு ஈஸ்ட்டும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைஞ்சு எடுப்போம் அதே மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா தூள் சீவி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, 3 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். இதில் 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்கை வேக வச்சுருக்கேன். 4 ஸ்பூன் அளவுக்கு சீஸ் வந்து துருவி வச்சுருக்கேன். கேரட்டும் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வெந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க சீஸ், கேரட் இது 2 இதில் சேர்த்துடலாம். கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கோங்க. ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் மட்டும் வச்சா போதும், நமக்கு குக்காய் கிடச்சிடும்.